ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக பீஃப் குருமா எப்படி செய்கிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். கீ ரைஸோடு சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இது ஈஸியும் தான் செய்கிறது. இதுக்கு மிச்சம் கஜு எல்லாம் மீட் பண்ணாமக்கி குறைந்த இன்க்ரீடியன்ட் வச்சு நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறேன் அப்படின்னு தான் இதில் காட்டிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். நான் இதில் 2 kg பீஃப் எட் பண்ணுறேன். இந்த பீஃப் வந்து வெறும் சதை மட்டும்தான் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து 2 டீஸ்பூன் சால்ட் எட் பண்ணுறேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் எட் பண்ணிக்கிறேன். ஸ்ரீலங்கன் சிறகுத்தூள் தான் எட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொத்தமல்லி பவுடர் வேண்டாலும் இதில் எட் பண்ணிடலாம். இதோட வந்து சீரகம் 2 டேபிள் ஸ்பூனும், மஞ்சள் 1/4 டீஸ்பூனும், மிளகு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகு எட் பண்ணுங்கள். தயிர் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணிக்கிறேன். இது சரியாக 50 கிராமிக்கும். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓரமாக வைக்கிறேன். இதை வந்து நீங்கள் மிஷின் நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு இல்லை, சும்மா நார்மலாகவே மிக்ஸ் பண்ணின உடனே இதை குக் பண்ணி எடுக்கலும். இதில் ஆயில் 8 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணுறேன். இது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து 10 ml வருது. சரியாக 80 ml ஆயில் எட் பண்ணிவிட்டு இப்போ இதில் 400 கிராம் வெங்காயத்தை எட் பண்ணி இதை நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். நீங்கள் இன்றைய தான் இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறதால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் முன்னுக்கு வந்து காட்டும். கட்டாயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ இது கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எட் பண்ணதும் இதில் பச்சை வாசம் போகிறதுக்கு இதை நல்லா வதக்கி விடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இதில் 200 கிராம் தக்காளி எட் பண்ணிட்டு இதையும் வதக்கி விடுறேன். நீங்கள் தக்காளி எட் பண்ணதுக்கப்புறமா இதை மிச்ச நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு 5 மினிட்ஸ் இந்த தக்காளி கொஞ்சம் ஒயில்ற லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இது கொஞ்சம் வதங்கிட்டுது. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வேறு எடுத்துகிட்டு இதை ஆற விடுறேன். இது கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் எட் பண்ணுறேன். இதில் நாங்கள் பருப்பு கடலையும் போட்டு அரைக்கணும். பருப்பு கடலை வந்து நான் ஏற்கனவே ஒரு 15 மினிட்ஸ்க்கு இதை நல்லா ஊற வச்சுருந்தேன். இது 2 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணினால் போதும். இது சரியாக 50 கிராம் பருப்பு கடலைக்கும். சும்மா நார்மலாக வடைக்கு பொரிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறேன் எந்த பருப்பு கடலையோ அதைத்தான் இதில் எட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். இங்கால வேறையாக ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எட் பண்ணிட்டு, அதாவது 20 ml ஆயில். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கடுகு எட் பண்ணி கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கருவேப்பட்டையும் 4 ஏலக்காயும் எட் பண்ணிட்டு இது ரெண்டும் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சதும் நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பீஃப் வந்து இதில் எட் பண்ணுறேன். இது கூடவே வாட்டர் எட் பண்ணேன். வாட்டர் வந்து இந்த பீஃப் அளவுக்கே நீங்கள் வாட்டர் எட் பண்ணணும். இப்போ இதை வாட்டர் எட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயமும் தக்காளி மறைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ அந்த பேஸ்ட்டையும் இதில் எட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் வாட்டர் எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் எட் பண்ணுறேன். இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு மாதிரி இதை நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இதில் சால்ட் போதுமான்ட்டு லாஸ்ட்டுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு சால்ட் போதாத மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் சால்ட் எட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இன்றைக்கி இதை ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுற சொட்டி 30 மினிட்ஸ்லேயே இது குக் ஆகிடும். அதாவது இதில் 7 விசில் விடணும். அதுக்கப்புறமா இது குக் ஆகி வந்துடும். சும்மா நார்மலாக நீங்கள் சட்டியில் வச்சு குக் பண்ணுற அப்படின்னா நீங்கள் எப்போவும் எந்த அளவுக்கு குக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த இறைச்சி வந்து நல்லா வேகிறதுக்கு மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பீஃப் அங்கால குக் ஆகக்குள்ளக்கே இங்கால வேறையாக 1 கப் தேங்காய் எடுத்துக்கிறேன். இந்த தேங்காய் வந்து சரியாக பாதி தேங்காய்க்கும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை நீங்கள் மிச்சம் டார்க் ப்ரௌனுக்கு எடுக்க தேவையில்லை, ஒரு லைட் ப்ரௌனுக்கு மாதிரி இதை வறுத்து எடுத்தால் போதும். கொஞ்சம் ட்ரை ஆகினதுமே இதை அப்படியே வேறு எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற விடுங்க. இதை ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் எட் பண்ணுறேன். இது கூட வந்து ஒரு 8 பச்சை கொச்சிக்காய் மாதிரி எட் பண்ணுறேன். இந்த பச்சை கொச்சிக்காய் பெரிய காரம் இல்லை, நீங்கள் காரமான பச்சை கொச்சிக்காய் எட் பண்ணுறதுனால இதை விட கொஞ்சம் குறைவாக எட் பண்ணுங்கள். இதோட வந்து மின்ட், அதாவது புதினா இலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எட் பண்ணிவிட்டு கூட வந்து கஜுவும் எட் பண்ணுறேன். கஜு வந்து ஒரு 50 கிராம் தான் எட் பண்ணியிருந்தேன். இந்த குருமாக்கு கஜு கட்டாயம் எட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகத்தான் நான் இதில் எட் பண்ணினேன். நீங்கள் கஜு எட் பண்ணாமல் செஞ்சாலுமே இது நல்ல டேஸ்ட்டாக தனிக்கும்.
லாஸ்ட்டுக்கு இதில கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிட்டு இத நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுக்கிறேன். நீங்க இதில வந்து புதினா இலை மட்டும் இல்ல, கொத்தமல்லி இலை அது 2மே ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணினாலுமே, இது இன்னும் நல்ல மணமாவும், நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். குருமா வந்து கல்யாண வீட்ல மாதிரி லைட் கிரீன் கலருக்கு வரும். நீங்க கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் கூடுதலா ஆட் பண்ணினேன்றால், நான் இன்றைக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணல. சும்மா புதினா இலை மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். பாருங்க, இது இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கணும். இங்கால வந்து பீஃப் வந்து இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுது. நல்லா குக் ஆகி வந்திக்குது. இப்போ அரைச்சு வச்சிருந்த இந்த பேஸ்ட்டை வந்து இந்த பீஃப்ல ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக கரைச்சி விட்டுட்டு மறுபடியும் இதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸுக்கு குக் பண்ணி எடுக்கணும். பீஃப் குருமா நல்லா குக் ஆகி வந்தால் தான் இது இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். ஏற்கனவே 30 மினிட்ஸ் குக் பண்ணிட்டு இப்போ இதை மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். டோட்டல் வந்து 40 மினிட்ஸ்க்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா திக்கான கிரேவியாக வந்திக்குது. இது லூஸான பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னால் நீங்கள் அப்படியே மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா திக்காகி வந்துடும். கட்டாயம் நீங்கள் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணுங்கள். கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணி செய்யக்கொள்ள இன்னும் இது நல்ல பெர்ஃபெக்டாக கல்யாண வீட்டில் மாதிரியே இருக்கும். அப்போவும் இதோட டேஸ்ட் வந்து நல்ல பெர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. கலர் மட்டும்தான் கொஞ்சம் டார்க் கலருக்கு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி இந்த பீஃப் குருமா வந்து 4-5 கறியோடையும் கூடவே கீ ரைஸோடையும் தான் வச்சு சாப்பிட்டோம். இது நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த பீஃப் குருமாவை மட்டன்லேயும் ட்ரை பண்ணலையும் இதே மெத்தடுக்கு மட்டனில் ட்ரை பண்ணாலும் நல்ல டேஸ்ட்டாக வரும். இதில் இருக்கிற கறி ரெசிபிஸ் எல்லாம் நான் ஏற்கனவே போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி எல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வட்டலாப்பத்தட்டு ரெசிபியும் தான் நான் போட்டிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.